நான் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறனால அதுவும் எம்ப்ளாய்டு சேலரி பர்சனால் அதை வச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மற்ற கருத்துக்களுக்கு போகலான்னு நினைக்கிறேன். 2022 இந்தியாவுக்கு வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணாங்க நிர்மலா சீதாராமன் அம்மா. அதில் வந்து 12 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்கு கொடுத்தாங்க சேலரி பீப்புளுக்கு. அதில் நானும் வந்து ஒரு பயனாளியாக கன்ஃபார்மாக சொல்ல முடியும், அந்த வரி விலக்குனால ஒவ்வொரு சேலரி எம்ப்ளாய்க்கும் ஒரு வருஷத்துக்கு 70,000 ரூபா வரைக்கும் சேமிக்க முடியுது. இது வந்து நானே உதாரணம் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சா முதல் வருஷமே அனைத்து நம்ம என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சா முதல் வருஷமே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 35,000 ரூபாய் கிடைக்கும். எப்படி எடப்பாடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ண மாதிரி 10,000 ரூபா கருணை தொகை, அது வந்து முதல் 2-3 மாதத்துலேயே வந்துடும். அதுக்கப்புறம் மாதம் 2,000 ரூபாய் குலவிளக்கு உரிமை தொகை சொல்ல, ஏன்னா நம்ம எப்பவுமே பெண்களை வந்து குலவிளக்காக அதிகமாக பார்ப்போம், அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற கலாச்சாரம் தான் நம்மளுது. குலவிளக்கு வந்து மாதம் 2,000 ரூபா, ஸோ 12 மாதம் 24,000 ரூபா. பொங்கல் தொகுப்பு பரிசா ஒரு 1,000 ரூபா. ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முதல் வருஷம் உங்கள் எல்லாருக்கும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் 35,000 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடனே சொல்லுவாங்க, இந்த 35 நீங்கள் ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் எங்களை சொல்கிறீங்க, நாங்கள் கொடுத்தா எப்படி கட்ட முடியுன்றீங்க, நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? சமாளிக்க முடியும். ஏன்னா இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் 2020 கோவிட் வந்த போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி, ஸ்டேட் கவர்மெண்ட்டு எடப்பாடி அவர்கள் இருந்தார் 2020. அந்த ஒரு வருஷம் ஒரு வருமான ஆதாரமும் இல்லை, எல்லா தொழிலும் முடங்கி போயிருக்கு. அந்த டைம்லேயே நம்ம பொருளாதாரம் சரியாமல் நிமித்தி பண்ணாங்க. இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் வந்தால் கண்டிப்பாக அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியும், அதற்கான திறமை உள்ள அரசு என்று நான் அறிவித்து கூறுகிறேன். அப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னாங்க, அதை 2-3 விஷயத்த சொல்லிட்டு போகலாம். தமிழ்நாட்டில் கடந்த 12 வருஷமாக நம்ம பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்த அமௌண்ட்டு, தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அமௌண்ட்டு 2.77 லட்சம் கோடிகள். இதே இதில் காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 95,000 கோடி தான். காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுத்தது 95,000 கோடி தான், நம்ம கொடுத்தது 2.7 லட்சம் கோடிகள். அப்புறம் வந்து மோடிஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இன்னைக்கு நைட்டு மேபி அடுத்த 2-3 மணி நேரத்தில் சென்னைக்கு வந்துடுவார். நாளைக்கு மதுரைக்கு போகிறாரு. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், மதுரையில் வந்து நலத்திட்டங்கள் துவக்கிறாரு. 8 அம்ரித் பாரத் மூலமாக மேம்படுத்தப்பட்ட 8 ரயில்வே ஸ்டேஷன், 100 கோடி ரூபாய் செலவில் அந்த ரயில்வே ஸ்டேஷனை நாட்டுக்கு நாளைக்கு அர்ப்பணிக்கிறாரு மோடிஜி. வந்து அம்ரித் பாரத் ரயில்வே திட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்கணும்னா, நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போங்க, அதுவே எடுத்துக்காட்டு. அம்ரித் பாரத் மூலமாக மேம்படுத்தப்பட்டது நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை தாண்டி இப்போ இந்த 8 தாண்டி மொத்தமாக 69 ரயில்வே திட்டம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் 69 ரயில்வே ஸ்டேஷன்ஸை அம்ரித் பாரத் மூலமாக புனரமைக்கிற வேலை ஓடிட்டு இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு வந்து முதலீடு பண்ணி உயர்த்திடுவோம்னாங்க. இது வரைக்கும் நம்ம முதல்வரும் பல வெளிநாடுகள்லாம் பயணம் போனார். ஒன்றுமே வெளிநாடு பயணம் போனார், என்ன வந்தது முதலீடு, என்ன தொழில் ஆரம்பிச்சிங்க, எவ்வளோ வேலை கிடைச்சிது, இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்கை கேட்டுகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் தரலை. அவர் போயிட்டு வந்ததுக்கான எந்த அறிகுறியும் தெரியல தமிழ்நாட்டில் முன்னேறின மாதிரி. இதே நம்ம உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இப்போ தான் 4 நாள், நேற்றுக்கோ முந்தானத்துக்கோ முடிச்சுட்டு வந்தார். 4 நாள் சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கு போயிட்டு வந்தார். அதுலேருந்து அவர் கொண்டு வந்த முதலீடு மட்டும் 1.5 லட்சம் கோடிகள் அவர் கொண்டு வந்தது. 4 நாளில் ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கு போயிட்டு கொண்டு வந்த முதலீடுகள். இங்கே என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றணும், நிதி நிலைமையை மேம்படுத்தணும்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு வல்லுநர் குழு போட்டாங்க, 5 பேர். அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அவங்களால முடிஞ்சது 5 லட்சம் ரூபா கோடி கடன் ஏற்றிட்டு போயிட்டாங்க.
ஆனால் 2 நிதிகள் நல்லா இந்தியாவில் வந்து மேம்படுத்திட்டு போயிட்டாங்க. அது எந்த நிதின்னு நான் சொல்ல வேணாம். தமிழ்நாட்டில் 2 நிதிகள் நல்லா மேம்படுத்திட்டு போயிட்டாங்க. அது எந்த நிதின்னு சொல்ல வேணாம். உதயநிதி, அவர் பையன் இன்பநிதி, இன்னும் 2-3 நிதி இருக்காங்க, அவங்களும் மேம்பட்டாங்க. கலாநிதி, தயாநிதி, இந்த மாதிரி ஆளுங்களும். அவர் இல்லை இப்போ இல்லை, அதனால இந்த கணக்கு அது வந்து கைக்குள் அடங்காது, சொல்லி அடங்காது அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்குறுதி, இவங்க கொடுத்த வாக்குறுதியில் டீசல் ப்ரைஸை குறைக்கிறேன்னாங்க. இது வரைக்கும் டீசல் ப்ரைஸ் குறைக்கல. இதே மோடிஜி அவர்கள் வாக்குறுதி எதுவும் கொடுக்காம 2 முறை பெட்ரோல் ப்ரைஸை குறைச்சிருக்காரு. இன்னொன்று பார்க்கணும், உலகம் பூரா சண்டை ஓடிட்டு இருந்த டைமு கடந்த 4 வருடமாக பெட்ரோல் ப்ரைஸு உயரவே இல்லை, அதே இடத்துல ஸ்டேபிளாக அதே இடத்துல இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகளில் பெரிய சண்டை ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி கூட இந்த இடத்துலையும் அவரால் பெட்ரோல் விலை ஏறாமல் மோடிஜியால் பாதுகாக்க முடிகிறது. அப்புறம் வந்து கரண்ட் பில்லு நம்ம எல்லாருக்கும் அது யூஸ் பண்ண வேலையில், அதுவும் பார்த்தீங்கன்னா கோடை காலம் ஆரம்பிக்குது. முக்கால்வாசி நேரம் நம்ம வீட்டில் நைட் டைம் வந்து ஏசி இல்லாத வீடே இல்லை. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏசி இல்லாத வீடே இருக்காது, முக்கால்வாசி நேரம் ஓடும். நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு ஏசி இவ்வளோ நேரம் ஓடுது, ஃபேனு, நம்ம படிக்கிறதுக்கு எப்போயா டியூப்லைட் தேவைப்படும். ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மின் பயணிட்டு எடுத்தாங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு 200 ரூபா மிச்சமாகுது. ஆனால் அது எடுக்காமல் இருக்காங்க அந்த வாக்குறுதி. அப்புறம் கேஸுக்கு மானியம் தரேன்னாங்க, அதுவும் என்னன்னு தெரியல. இவங்க கொடுத்தது தேர்தல் அறிக்கையே இல்லை, ஒரு தேராத அறிக்கைன்னு நம்ம மாநில தலைவர் நயினார் அவர்கள் மார்க் போட்டுட்டார் அவங்களுக்கு. அப்புறம் ஊழல், அதை பற்றி பேச திமுகனா நம்ம திருவிளையாடல் மாதிரி பிரிக்க முடியாதது எதுவோ ஊழலும் திமுகவும். அது மாதிரி ஊழல்னாலே அதுக்கு நிறைய வடிவம் கொடுத்து எப்படிலாம் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக ஓடிட்டு இருக்குது 1400 கோடி ரூபா ஊழல் நம்ம கேஎன் அவரோட துறையில். இது வந்து கோர்ட் வந்து இடி வந்து கொடுத்த ஆதாரங்கள் போதுமான அளவுக்குன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு காவல்துறையை ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை போடுன்னு கேட்டுட்ருக்கு. ஒன்றும் போடாமல் இருக்காங்க. இது வந்து கோர்ட் உத்தரவு, அதையும் மீறிட்டு இருக்காங்க. நீங்கள் 1400 கோடி ரூபா, அதுவும் 8 மாதம் எடுத்த பாதி ப்ரூஃப் தான். அதுவும் வாட்ஸ்அப்பில் இருக்க சில மெசேஜஸ் எல்லாம் அவங்க வந்து அழித்ததாக வீடியோட அறிக்கையில் இருக்குது. இன்னொன்று யோசிக்கணும், இது சாதாரணமாக 1400 நம்மளுக்கு வந்து இப்போ திமுக ஊழல்னு நமக்கு 1 கோடி 2 கோடிலாம் இப்போ பெரிய விஷயமா இருந்தது. திமுக ஊழல்னால 100 கோடி 1000 கோடி 1,76,000 கோடி ஒரு ஊழல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக போயிடுச்சு. ஆனால் நம்ம யோசிக்கணும், அவரோட துறையில் கேஎன்ஏ ஒரு துறையில் வருஷத்துக்கு 80,000 கோடி ரூபா புழங்குது. மத்திய அரசு 50,000 கோடி ரூபா கொடுக்குது. மாநில நிதியிலேருந்து 30,000 கோடி ரூபா. ஒரு வருஷத்துக்கு 80,000 கோடி ரூபா. ஒரு 10% அது தட்டினாலே முடிஞ்சு போச்சு. வருஷத்துக்கு 8,000 கோடி ரூபா ஈஸியாக முடிஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு. போடணுன்னா கேஸ் போடணுன்னா எஃப்ஐஆர் போடாமல் காவல்துறை காலம் தாட்டுது. அது கோர்ட்டில் திரும்பி கேஸ் போட்டு கண்டம் பண்ணுறாங்க. அது ஓகே, அண்ணன் 10 நாள்ன்றாரு, அடுத்த ஆட்சி வந்துடும், இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் டேட்டை டிக்ளேர் பண்ணிச்சுன்னா கேஸ் போட்டலான்னு. இன்னொரு ஊழல், இது வந்து நிறைய மக்களுக்கு இல்லை, ஊடகம் காமிக்க மாட்டாங்க. அறப்போர் இயக்கம்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி ஊழல் இதெல்லாம் கொண்டு வராங்க. இந்த கேஎன்ஆர் விஷயத்தில் ஒன்று சொல்லிடுறேன். அதில் அவங்க வந்து ஹவாலா இடி எப்படி வரும்னா, பண மோசடி செஞ்சிங்கன்னா அதில் ஏதாவது நீங்கள் பண்ண ஊழல் இதில் பண மோசடி நடந்ததுன்னா இடி வந்து உள்ளே வரும். நம்ம அமலாக்கத்துறை அவரோட விஷயத்தில் பண மோசடி நடந்திருக்கு. ஹவாலா என்னங்கன்னா வெளிநாட்டில் நம்ம பணத்தை கொடுத்து கருப்பு பணத்தை கொடுத்து வெள்ளையாக மாற்றிட்டு வருது. இதை வந்து நீங்கள் உண்மையிலே பார்க்கறதா எல்லாருக்கும் வந்து சொன்னால் புரியாது. உதாரணமாக சொல்லணும், ஏன்னா நம்ம எல்லாரும் சினிமா பார்க்குறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் வந்து வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 ரூபா நோட்டு கொடுப்பாரு இந்த ஊரில். அதை அந்த ஊரில் காமிச்சு பணமாக மாற்றுவாங்க. நீங்கள் சிவாஜி படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி அயன் சூர்யா நடித்த படத்தில் இதே மாதிரி ஒரு சீன் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவாலா மோசடி நடக்குதுன்னு. இதே மாதிரி 10 ரூபாயை மாற்றி இவங்க பல கோடி ரூபா மாற்றிருக்காங்க.
அது என்னவோ தெரியல, திமுகவுக்கு 10 ரூபாய்க்கு நல்ல ராசி. இன்னொரு 10 ரூபாய் யாருன்னு நான் சொல்ல அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி அண்ணாமலை கிட்ட வாட்ச் பில் கேட்டு என்ன ஆனார்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். 10 ரூபாய்க்கு திமுகவுக்கு ரொம்ப ராசி. அடுத்த ஊழல் அறப்போர் இயக்கம் கொண்டு வந்தாங்க. நம்ம சாதாரணமாக நினைப்போம் அறப்போர் இயக்கம், அதுவும் வந்து செந்தில் பாலாஜி துறை சம்பந்தப்பட்டதான், மின்சாரத்துறை. நமக்கு வந்து தெரியறதில்லை, ஏன்னா வந்து இவங்க பண்ணுற ஊழல் எந்த ஊடகமும் காமிக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இங்கே இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரை பழுது பார்க்கவோ சரி பண்ணவோ சொல்லி டெண்டர் விட்டுருக்காங்க. அந்த டெண்டர் விட்டதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி நீதிமன்றம் இதுக்கு வந்து என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு காவல்துறை கேட்டுட்டு இருக்கு. காவல்துறை ப்ரீலிமினரி இன்வெஸ்டிகேஷன், அதாவது முதல்ல வந்தோடனே முதல் கட்ட ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருந்தா இதில் 400 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு, பிரைமா பேசிடுவாங்க. அதாவது பார்த்த உடனே தெரியும் ஊழல் நடந்திருக்கு. இப்படி நடக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு தரையிலும் முதல் ப்ரீமியர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் காலத்தை தாட்டிக்கிட்டே இருக்கீங்களா, எதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லி கோர்ட் வந்து எனக்கு சப்மிட் பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி இது ரெண்டும் இப்போ நான் சொன்ன எல்லாமே நடந்தது ஒரு வாரத்துக்குள்ள. இந்த 2 ஊழல் நடந்தது ஒரு வாரத்துக்குள்ள. இன்னொன்று வந்து நம்ம சிங்கத்துக்கிட்ட ஒருத்தர் மாட்டினார். அதாவது டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 விட்டார். எல்லாரும் வந்து வாயை பொத்தின்னு போனாங்க. தெரியும் சிங்கத்துக்கிட்ட போய் தலை விடாத அப்படின்னு வாயை பொத்தின்னு போனாங்க. ஒருத்தர் வந்தார், நான் நீ சிங்கம்னா நான் புலி ஏதோ நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணார், அண்ணாமலைஜி மேலே அவதூறு வழக்கு போட்டார். யார்? டிஆர் பாலு, நம்ம தொகுதி எம்பி. அண்ணாமலை மேலே அவதூறு வழக்கு போட்டார். அண்ணாமலை என்ன சொன்னார், நானே என் வழக்கை வாதாடிக்கிறேன், நானே கோர்ட்டில் வந்து அவரை வந்து விசாரிக்கணுன்னொன்னே கோர்ட் அனுமதி கொடுத்துருச்சு. அவர் கேட்டார், உங்கள் மூக்காரங்கி சொன்னாரம்மா உங்ககிட்ட 10 கப்பல் இருக்குது அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், ஆர்வத்தில் இதுதான் போட்டு வாங்குறதுன்னுவாங்க. இல்லைங்க 10 கப்பல் இல்லைங்க 2 கப்பல் தாங்கன்ட்டார். ஒரு கப்பல் விலை 600 கோடின்னு நினைக்கிறேன். மீன்பிடி கப்பல், தலைவர் மீன் பிடிக்க கப்பல் வாங்கினார். ஆனால் தூண்டில் போட்டு மீனை பிடிச்சி அண்ணாமலை போட்ட தூண்டில் மீன் இல்லை, ஊழல் திமிங்கலமே மாட்டிக்கிச்சு 2 கப்பல் சொல்லி. இன்னொன்று ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை வந்து திமுக காரங்களுக்கு போகணும், அவங்க எப்படிலாம் ஊழலுக்கு யோசிப்பாங்கன்னு. இப்போ நம்ம என்ன நம்ம ஊரில் இல்லை, சில ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரினில் நம்ம ஊரில் இப்போ இருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னா பூனை வளர்ப்பாங்க. நான் பெட்டை நிறைய வந்து வீட்டில் வளர்ப்பாங்க. பூனை வளர்க்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு தொந்தரவு வீட்டில் பூட்டி வச்சுருப்பாங்க, நைட்டு வெளில தொந்தரவு பண்ணும். அடிக்கடி வந்து பூனை வந்து கதவை திறந்துட்டு பூட்ட முடியாத என்ன பண்ணுவாங்கன்னா, பூனை வந்து வெளியில் போகிறதுக்காக சின்னதாக ஒரு வாசல் செஞ்சு வைப்பாங்க. பூனை அது வழியாக போயிட்டு வெளியில் வந்துடும். அது என்னன்னா அங்கே பெரிய பூனையும் போகணும், சின்ன பூனையும் போகணும். இதை வந்து ஒரு திமுக காரங்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், டெண்டர் போட்டுருவாங்க. பெரிய பூனைக்கு வந்து 2க்கு 2 ஒரு கதவு போட்டுடலாம் போயிட்டு வரத்துக்கு, சின்ன பூனைக்கு 1க்கு 1 கதவு போட்டுலாம். வெளியிலேருந்து கேட்கும்போது சரி ஆமாம் நியாயம் தானே, பெரிய பூனை பெருசாக இருக்கும் 2க்கு 2 போகும், சின்ன பூனை 1 ஈஸியாக போகும். இது வந்து கதையிலே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். திமுக சொல்ல மாட்டான், ஒரு கதையிலே இருக்குது இந்த மாதிரி. ஆனால் நம்ம வெளியில பார்க்கும்போது கரெக்ட் தானே, 2க்கு 2 1 பெரிய பூனை சின்ன பூனை. ஆனால் உள்ள நோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா 2க்கு 2 போட்டால் அதுலேயே சின்ன பூனை போயிடுமா, எதுக்கு 1 போடுறா, எப்படிலாம் யோசிப்பானு பாரு. ஊழல் பண்ண 2க்கு 2 சின்ன பூனை போயிடுமா, அப்புறம் எதுக்கு நீ 1 போகிற, டக்குன்னு தெரியாது மக்களுக்கு. நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது அந்த ஓட்டையை கேட்கும்போது இதுலேயும் இந்த பூனை போடலாமான்னு அந்த அளவுக்கு ஊழலை யோசிக்கிறாங்க அவங்க. அதான் வந்து விஞ்ஞான ஊழல் சர்க்காரிய கமிஷனே சொன்னது அவங்கள. அப்புறம் இன்னொருத்தர் பொன்முடி. நம்ம வந்து இந்துக்கள் சொல்லிட்டு இருக்கோம், நமக்கு வந்து புனிதமானது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முக்காசி பேர் பார்த்தீங்கன்னா நம்ம திருநீர் வச்சுருக்கோம். இங்கே இருக்கோம் 90% 100% சொல்லலாம், நம்ம திருநீர் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வைணவர்கள் திருநீர் வந்து சைவம், சிவபெருமான்கிட்டே நம்ம அர்ப்பணிக்கிற மாதிரி கணக்கு. நம்ம சாம்பல் இருந்தால் கூட நம்ம வச்சுப்போம், ஏன்னா சிவன்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறோம். வைஷ்ணவர்கள் நாமம் போடுவாங்க.
இதை வச்சு எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ இந்துக்களை கேவலப்படுத்தியிருக்காரு பொன்முடி. அவர் பேசிட்டு போயிடலான்னு பார்த்தாரு. ஆனால் அவருக்கு தெரியல இப்பெல்லாம் வந்து எவ்வளோ இந்துக்கள் இருக்குன்னு கோர்ட்டில் கேஸை போட்டு அவர் பேசினது தப்பு, இதில் வந்து சொல்ல முடியாது சொல்லி அவருக்கு சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க. அவர் கோர்ட்டில் வந்து வர செவ்வாயோ புதனோ ஆஜராகணும். கோர்ட்டு ஆர்டர். இப்போ இந்துக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் எவ்வளோ நம்மளை கேவலப்படுத்துகிறாங்கன்னு. நம்மளோட புனிதமான திருநீரையும் திருநாமத்தையும் அவ்வளோ பச்சையாக பேசியிருக்காரு. கோர்ட்டு வந்து சம்மன் கொடுத்துருக்கு. வர வாரம் அவர் வந்து ஆஜராகணும். அப்புறம் இன்னொன்று, நம்மளோட தலைவர் மற்ற தலைவர்கள்லாம் ஒரு சின்ன இந்த ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பில் போகக்கூடாது, இருந்தாலும் மற்ற தலைவர்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. நேற்று ஒரு விஷயம் நடந்தது, ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதை அதுக்குள்ளே போல அந்த விஷயத்தில் நம்ம அண்ணாமலை என்ன சொன்னார் அது மட்டும் நான் வரேன். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா காத்தால நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து ஓபிஎஸ் வந்து திமுகவில் ஜாயின் பண்ணார். அது வந்து அதை படிச்சுட்டே இருக்கும்போது சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது. விஜய் வந்து அவர் மனைவி வந்து விவாதத்தை கேட்டு பண்ணியிருக்காங்க. நைனார் நம்ம தலைவர் என்ன சொன்னாரோ மன்னிப்பு கேட்டார். அவங்க சொன்ன அதே விஷயத்தை தான் அவங்க மனைவி சொல்லிட்டோம். ஓகே, இது ஒரு தனிப்பட்ட இது. ஆனால் நம்ம ஊடகங்கள் இருக்கு, அதுங்களுக்கு ஒரு ஆர்வம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அண்ணாமலை கிட்ட போய் மைக்கு நீட்டிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுதான் வந்து ஒரு தலைவனோட நாகரிகமான அழகான பதில். விஜயை நாங்கள் அரசியல் விமர்சனம் பண்ணுவோம், ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி என்னிடம் நீங்கள் கேட்காதீர்கள், நான் சொல்ல மாட்டேன். இவரை மாதிரி ஒரு படித்த நாகரிகமான தலைவரை என்னோட தலைவர் சொல்லிக்கிறது நாங்கள் எல்லாருமே பெருமை கொள்வோம். எவ்வளவு நாகரிகமான பதில். இந்த விஷயத்தை வச்சு அவர் எவ்வளவு பண்ணிருக்கலாம். இது ஒண்ணும் இல்லை. அப்புறம் வந்து சட்ட ஒழுங்கு இந்த ஒரு வாட்டில் நடந்துதான். நான் வந்து ரொம்ப பழசெல்லாம் சொல்ல போறதில்லை. இந்த ஒரு வாட்டில் நடந்தது. முகப்பேர் ஒருத்தர் 26 வயசு ஃபுல் போதை, நைட் டைமு ஒரு அம்மா பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 55 வயசு வரணும். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு போதையில் என்ன பண்ணுறானே தெரியல அவங்கள கொலை பண்ணி அதுக்கப்புறம் வன்புணர்வுலாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நிர்வாணமாக கிடந்து போலீஸ் வந்து காத்தால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அவன் தனி மனுஷன் சொல்லலாம். ஆனால் அந்த போதை இருக்கீங்க, போதை கலாச்சாரம், அது உள்ளே போனால் என்ன பண்ணுவானே தெரியாது. நீங்கள் வந்து அண்ணன் ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் அவருக்கு தெரியும். நீங்கள் போதையில் இருக்கும்போது உங்கள் குற்ற உணர்ச்சி அதிகமாகும். உங்களுக்கு மனசில் ஒன்றும் தோணாது. அந்த டைமில் எதாவது செஞ்சுன்னு தோணும். ஸோ இந்த போதை உணர்வை குறைக்கணும். இந்த அரசாங்கம் அதிகப்படுத்திட்டு இருக்கு. ஒன்று திமுககாரன் கிருஷ்ணகிரியில் ஒரு கிராமம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு கிராமம், ஒரு திமுகவில் ஏதோ நிர்வாகியாக இருக்காரு. அவர் 2.5 வயசு குழந்தை, யோசிச்சு பாருங்க, 2.5 வயசு குழந்தை, திமுக நிர்வாகி. அந்த குழந்தை உயிரோடு இருக்கா என்னன்னு தெரியல. அதை போய் வன்புணர்வு செஞ்சிருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது ரத்தம் கொதிக்கல நமக்கு. இந்த மாதிரி ஆளுங்க அவனுக்கு எந்த தைரியம் எப்படி வந்தது? ஒரு கட்சியில் இருக்கும், ஆளுங்கட்சியில் இருக்கும், என்ன பண்ணாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அரெஸ்ட் ஆகிட்டாரு, அது வேற விஷயம். என்ன பண்ணாலும் நம்மளை வந்து கைது செய்ய முடியாது. இந்த திமிர் எப்படி வருது? ஆளுங்கட்சியாக நம்ம இருக்கோம். அப்புறம் இந்த வாரம் திருப்பூர் 6 தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வந்து அரெஸ்ட் பண்ணது யாரு? டெல்லி போலீஸ். நீங்க இருக்க தமிழ்நாடு போலீஸ், நீங்க இங்க இருக்கீங்க. 6 தீவிரவாதி பங்களாதேஷ்லேருந்து மாறி வந்து குடியிருந்து பல வருஷமா இருக்கான். அவன் யாருன்னு தெரியல. அப்போ உளவுத்துறை என்ன பண்ணுது கேட்டால் வந்து எப்படி வந்தாங்க? பங்களாதேஷ்ல வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு நாள் இருக்கீங்களா? நீ உளவுத்துறை என்ன பண்ணீங்க? டெல்லியிலேருந்து போலீஸ் வந்து 6 தீவிரவாதி இங்கே கைது பண்ணி. ஆனால் கேட்டா என்ன சொல்லுவாங்க? கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு தெரியும், அதுக்கு என்ன சொன்னாங்க? சிலிண்டர் விபத்து. ஒருத்தர் சொன்னார் அவர் விவசாயத்துக்கு உரம் கொண்டு போறாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும்? பின்னாடி இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து ரோடு, நம்ம ரோடு ஆயிடுச்சு எல்லாருமே. இப்போ நம்ம எல்லாம் பல்லாவரம் தொகுதியில் இருக்கோம். நான் வந்து ரெட்டை சங்கர் நகர் கிட்ட இருக்கேன். இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா ரோடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்கும். எப்படி வண்டி ஓட்டு போனாலும் நம்ம டயர் வந்து பஞ்சர் ஆகிடுது. பஞ்சர் கடைக்காரனுக்கும் டயர் கடைக்காரனுக்கும் நல்ல வருமானம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கு எதுக்குலாம் வைக்கிறது இவங்களுக்கு வேஸ்ட் கிடையாது. ரோடுக்கே விக்கு வைப்பாங்க. ரோடுக்கு விக்கா என்ன சார் சொல்றீங்க? குழப்பமா இருக்கேன்னா விக்கு என்ன பண்ண முடியும்? அப்படி கை வச்சிங்கன்னா தப்பு வெளில வந்துடும். நம்ம ஒத்தியில் முடி வராது.
விக்கு கை வச்சுட்டீங்கன்னா வந்துடும். நீங்கள் ரோட்டில் பாருங்கள், இன்னும் பேட்ச் ஒர்க்கு டாக்டர் படம் பார்த்தீங்கன்னு தெரியல, அதில் யோகி பாபு சொல்லுவார், போய் ஒரு இடத்துல தட்டுவார், உடனே சொல்லலாம் அங்கே வேலை செய்யலாம் பேட்ச் ஒர்க், அது உடஞ்சிடும். இன்னொருத்தர் தட்டுவார், பேட்ச் ஒர்க் உடஞ்சிடும். இது மாதிரி இவங்க பண்ணுற பேட்ச் ஒர்க்கு நம்ம தேர்தல் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி இந்த ரோடோட ரிசல்ட் தெரிஞ்சு இவங்க போகிறது பேட்ச் பேட்சாக போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அவன் இது கடைசி பாயிண்டாக சொல்லி முடிச்சிக்கிறேன். கும்பகர்ணன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட கும்பகர்ணன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 6 மாதம் தூங்குவான், அப்புறம் 6 மாதம் சாப்பாடு, எது கிடைச்சாலும் தின்றுவான். ஸோ திமுக இருக்கிறது இல்லையா, அது ஒரு கும்பகர்ணன். 5 வருஷம் நீங்கள் உட்காரப்பீங்க, தூக்கினே இருப்பான், எப்படா சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பான். 5 வருஷம் நீங்கள் போட்டுறீங்க, அப்புறம் கும்பகர்ணன் சாப்பிட ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? எதுவுமே நிற்காது யாருக்கும், எல்லாத்தையும் தொடச்சி முழுகி சாப்பிட்டு போயிடுவான். அதனால என்ன சொல்கிறேன், திமுக என்ற கும்பகர்ணனை தோற்கடித்து நிரந்தர தூயில் ஆட்ட என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். வாய்ப்புகள் நன்றி.